ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 1 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். இது இங்கே கதளி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வாழைப்பழம் தான் கிடைச்சது. இது நல்லாவே பழுத்துட்டுது. பழுத்து அந்த கருக்கிற நிலைமைக்கு வந்துட்டுது. இது பெருசாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதை நாங்கள் தூக்கி போடாமல் நாங்கள் ஒரு ஸ்வீட் ஒன்று செய்வோம்ண்டு. இப்போ தேவையான பழங்களை தோல் உரித்து கொள்ளுவோம். தோல் உரிச்சிட்டு நாங்கள் சின்ன சின்னனா இதை கட் பண்ணி கொள்ளுவோம். இந்த வாழைப்பழத்தை நான் சின்ன சின்னனா கட் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணி விடாமல் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ நாங்கள் அல்வா செய்து கொள்வோம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு சீனி கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இது கேரமல் பண்ண போகிறேன். நாங்கள் வெறும் சட்டியிலேயே சீனியை போடும்போது அது நல்லாவே உருகி வரும், கலர் மாறி வரும். ஒரு தேன் கலருக்கு வரும்போது இந்த அல்வாக்கு அது கலரை கொடுக்கும். இப்போ இது நல்லாவே உருகிட்டுது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் 1/4 கப் விட்டுக்கொள்ளுவோம். இந்த சீனிப்பானி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ரக்கி நல்லா ஆற வச்சு கொள்ளுவோம். நாங்கள் மறுபடியும் ஒரு சட்டி வச்சுட்டு தேவையான அளவு நெய் விட்டு கொள்ளுவோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்துட்டு இதே நெய்யிலேயே நாங்கள் அந்த அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பழ பேஸ்டையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டு கொள்ளுவோம். 3 டேபிள் ஸ்பூன் சோளமா போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த வாழைப்பழ சோளமா பேஸ்ட் நல்லாவே அந்த பச்சை வாசனைகளெல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே வெந்துட்டுது. இப்போ நாங்கள் அந்த செய்து வச்சிருக்கிற சுகர் சிரப்பை போட்டுக்கொள்ளுவோம். இந்த சீனிப்பானியை விடும்போது கலர் நல்லாவே மாறி வரும். எந்த விதமான கலரிங்கும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. மிகவும் சுவையாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நாங்கள் இந்த அல்வாவை கிளறிக்கொண்டே இருக்கணும், அடிப்பிடிக்காம. சுவைக்காக கொஞ்சமாக உப்பு, வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நல்லா கிளறிக்கொள்ளுவோம். இப்போ மறுபடியும் நாங்கள் நெய் விட்டு கிளறிக்கொள்ளுவோம். இந்த அல்வா நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது நல்ல அடி இதை ஒட்டி பிடிக்காமல் நல்ல பெர்ஃபெக்டாக வரும். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னு சொன்னாலும் இப்படியான சட்டிகளையும் செய்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கொண்டே இருக்கணும். இந்த வாழைப்பழம் பேஸ்ட் நல்லாகவே சட்டியில் ஒட்டி பிடிக்காம உருண்டு வரும். இப்போ நாங்கள் அந்த பொரிச்சு வச்சிருக்கிற
கஜுவை சேர்த்துக்கொள்வோம். இந்த அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. சட்டியில் ஒட்டி பிடிக்காத மாதிரி வந்திருக்குது. இது நாங்கள் இப்படியேயும் இறக்கி சுட சுட பரிமாறிக்கொள்ளலாம். ஆற வச்சும் பரிமாறிக்கொள்ளலாம். இப்போ இறக்கி எடுத்து நான் ஆற வச்சு கொள்ள போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழ ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வாழைப்பழத்திலையும் நாங்கள் செய்து கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இலகுவாகவும் ரெடி பண்ணி கொள்ளலாம். நல்லா பழுத்த பழங்களை தூக்கி போடாமல் இப்படி ஏதாவது ஸ்வீட் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவார்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.